இன்னைக்கு சிரிப்பு வந்தால் சிரிங்க, நாளைக்கு அழுக வந்தால் அழுங்க. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். டோன்ட் காம்ப்ளிகேட் இட். டோன்ட் காம்ப்ளிகேட் இட் பை ஜட்ஜிங் அதர்ஸ் அண்ட் ஜட்ஜிங் யுவர் செல்ஃப். இதில் உலகமாக ஜட்ஜிங் எது தெரியுமா? நான் இப்படி தான் அவன் அப்படி டொப்பி விட்டுருவான், ஒரு வேலைக்கும் உங்களை தெரியாது. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நாம தான் நினச்சிட்டு இருக்கு இந்த உலகமே நம்மளை உத்து கவனிச்சுட்டு இருக்கணும். உலகத்துக்கு 1000 வேலை இருக்குது. அவனுக்கு அவன் பிரச்சனை இருக்குது, அவன் நல்லது கெட்டது இருக்குது, அவன் குடும்பம், அவன் பொண்டாட்டி, அவன் பிரச்சனை, அவன் சொந்தக்காரன், கடன், இஎம்ஐ பிரச்சனைன்னு 1000 பிரச்சனை இருக்கான். இந்த பிரச்சனைகள் உங்களை பார்த்து உங்களை பற்றி தப்பாக பேசி 4 கிட்ட குசு குசுன்னு அதை சொல்லி அதை அங்கன்னு நீங்களா அவனை உத்து பார்க்குறீங்க. அவன் பாட்டுக்கு சோத்தை தான் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். The world is so simple that you don't complicate it. If you want to run a peaceful life, don't complicate. Life is simple. வாழ்க்கை அழகானது. நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருந்தால் போதும். நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறோம். லைஃப்பில் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ஈஸி. ஏன்னா அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். நாம் கஷ்டப்பட்டு துயரமாக இருக்க பழகிறோம், ஆசைப்படுறோம், அது பிடிக்குது. மனிதனுக்கு துயரம் பிடிக்குது, ஏதோ ஒரு இடத்துல வலி பிடிக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வளர்ந்தால் கூட பெரிய பேய் கதை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒன்றும் இல்லை, எல்லாரும் மாதிரி ஸ்கூலுக்கு போயிருப்பார், எல்லாரும் மாதிரி படிச்சிருப்பார், எல்லாரும் மாதிரி சம்பாரிச்சிருப்பார், எனக்கு என்னமோ அப்படிமா. ஆனால் பெண்ணை போல எக்ஸ்பிரசிவாக இருக்க மாட்டான். ஆனால் என்ன ஜட்ஜ் பண்ணுறான் பாரு, பெண்கள் ஒத்துமையாக இருக்கான், ஆண் ஒத்துமையாக இல்லை. பெண் மாறிடுவா, சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி. அம்மா வீட்டில் இருக்கப்ப அம்மா விடும்பா, அங்கே போனோடனே புகுந்த விடும்பா, அப்புறம் புள்ளேம்பா, மாறிடுவா, சந்தர்ப்பவாதி. பெண் மாறலைன்னா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? பெண் மீது வைக்கக்கூடிய பெரும் குற்றச்சாட்டு என்ன? சுயநலமானவள், அவள் மாறி விடுவாள். பெண் மட்டும் மாறலைன்னா அந்த சமூகம் ஆடி போகும், நின்று போயிரும்ல. 8 வயசில் இருந்த மாதிரியே 18 வயசுல இருந்தால் என்ன ஆகும்? 18 வயசுல இருந்த மாதிரி 23 வயசில் குடும்ப நடத்துல இருந்தால் என்ன ஆகும்? 23 வயசில் இருக்கிறது மாதிரி 2 பிள்ளை பெற்ற பிறகு 40 வயசில் இருந்தால் என்ன ஆகும்? பிள்ளையெல்லாம் பெரிய ஆளாகி கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய வயசுலையும் 21 வயசில் இருந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அப்போ பெண் மாறலைன்னா என்ன ஆகும்? பெண் மாறணும், என் டேர்ம்ஸுக்கு மாறணும். உன் பிரச்சனை தான் அங்கே. நம்ம பிரச்சனை என்ன? பெண் மாறணும், என் டேர்ம்ஸுக்கு மாறணும். நீ மகளாக இருந்தாய், இப்போது என் வீட்டின் மருமகள், என் வீட்டைத்தான் நீ முக்கியமாக கருத வேண்டும். அப்படி கருதிட்டானா அவள் சூப்பர் மருமகன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ உங்கள் டேர்ம்ஸுக்கு மாறி இருக்கா. அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கெட்ட பேர். அந்த வீட்டுக்கு போன பிறகு பிறந்த வீட்டை விட்டுட்டா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? அப்போ மாறுதல் என்பது என் டேர்ம்ஸுக்கு கீழே நீ மாறினா ஓகே, நீ ஓன் டேர்ம்ஸுக்கு கீழே மாறக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஜட்ஜ்மெண்ட், எல்லா இடத்துலையும் ஜட்ஜ்மெண்ட்.